ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம் சுகம். ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம் சுகம். சார் எங்கள் ஊர் ஒரு சின்ன கிராமம் சார். 4 பானிபூரி கடை இருக்குது சார். சாயங்காலம் போய் நான் வடை கேட்குறேன் இதுங்கிறாங்க சார். ஆமாம் ஆமாம், அந்த பேர் ரொம்ப 100% பொருத்தமான பேர். சென்சார் சில காரணங்களை சொல்லி அதை மறுத்தாங்க. வேறு சில தலைப்புகளும் கொடுத்தோம், அதையும் மறுத்துட்டாங்க. படம் பார்த்து படத்தை அவங்க பாராட்டினாங்க. அவங்க சொன்ன காரணம் என்னென்னா, ஒரு விஷயம் வந்து எலெக்ஷன் நடந்துட்டு இருக்குது. அவங்க என்ன சொன்னாங்க என்கிட்ட, பிரிக்காதீங்க வடக்கு தெற்குன்னு மனிதர்களை ஏன் பிரித்து சொல்லணும், நீங்கள் மாஸ் மீடியாவில் அதை சொல்லும்போது மக்கள் அதை தவறாக உபயோகப்படுத்துவாங்க, தவறான பொருள் அதை எடுத்துகிட்டு போவாங்க, அதனால் வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி தான் சார் சொல்கிறாங்க. அதனால தான் சார் அந்த பேர் வச்சோம். அப்புறம் இன்னொன்று கவனிச்சிருப்பீங்க, வடக்குங்கிற வார்த்தை வர்றதெல்லாம் மியூட் பண்ணியிருக்கோம். வடக்கு அப்புறம் சின்ன வசை சொல் சிரிக்கி அப்படிங்கிற வார்த்தையை மியூட் பண்ண சொல்லிட்டாங்க. நான் சொன்னேன், ஊரில் பொண்டாட்டியை சாதாரணமாக சொல்லுவோங்க, செல்லம்மா கூட சிரிக்கின்னு சொல்லுவோம் அப்படின்னா. இல்லை இல்லை, அதெல்லாம் வச்சக்கூடாது. இல்லை அப்படி இல்லை சார். சந்தர்ப்ப சூழ்நிலைகள் தான். அதாவது இதில் என்னென்னா, ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ எனக்கும் உங்களுக்கும் பரிச்சயம் இல்லை. ஒரு காரணத்தாலையும் நான் உங்களுக்கு வெறுக்க போகிறது, நீங்களும் என்னை வெறுக்க போகிறதே இல்லை. இதுதான் மனித இயல்பு. அப்படி தான் எல்லா மனிதர்களும் இருக்காங்க, அப்படி தான் இருக்கணும். வேறு வேறு காரணங்களில் தேவையில்லாத ஒரு துவேஷம் வருது இல்லையா, அதெல்லாம் தாண்டி மனிதர்கள் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். இல்லை, அது ரொம்ப சாதாரணம். மலையாளின்னு சொல்கிறோம், ஆந்திராவுக்கும் நம்மளை வந்து அறவாடுங்கிறான், நம்ம ஆந்திராவுக்கு கோல்ட்டின்னு சொல்கிறோம். இதெல்லாம் மக்கள் மத்தியில் புழங்குற வார்த்தை தான். பட் அதை வந்து சென்சார் அனுமதிக்க மாட்டேங்கிறான், அவங்க ரூல்ஸ். பிடிச்சிருக்கு சார். அதாவது என்ன சொல்கிறது, பசிக்கு ஏதாவது சாப்பிட்டு தானே ஆகணும். நான் நினச்ச ஒன்று எனக்கு வரல. பட் அதை இது என்னென்னா, ரயிலுங்கிறது ஒரு குறியீடு. படத்தில் ரயிலே இல்லை. எதுனா, நார்த் இந்தியன்ஸ் இங்கே வர வட இந்திய தொழிலாளர் முழுக்க ரயிலில் வந்து சென்ட்ரலில் இறங்கி தான் தமிழ்நாடு முழுக்க போகிறாங்க. ஸோ அவங்களை கொண்டு வர்ற வாகனம், சோர்ஸ் ஆஃப் கம்மிங் வந்து அதானே. அதனால் அவங்க வருகை, வட இந்தியர்கள் வருகை வந்து ரயில் வழியாக தான் இருக்குது. அப்புறம் வட இந்தியர்களை ரயிலை விட்டு நீங்கள் பிரித்து பார்க்க முடியாது. அவங்க பெட்டியில் உட்காந்து சமைச்சலாம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் ரயிலுங்கிறது பொருத்தமான டைட்டில். இதை வச்சவர் வந்து டைரக்டர் லிங்குசாமி சார். அவர் தான் சொன்னார், ரயில் வைங்க நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. அவருக்கு இந்த இடத்துல என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். சார் எங்கள் ஊர் ஒரு சின்ன கிராமம் சார். 4 பானிபூரி கடை இருக்குது சார். சாயங்காலம் போய் நான் வடை கேட்குறேன் இதுங்கிறாங்க சார். கேட்டால் வாங்கி சாப்பிட்றது போனால் வடக்கத்தி ஆளுங்க, நீ என்றைக்காவது ஒரு நாள் வந்து வடங்கிற, உனக்கு நான் வடை போடணும்னு கேட்குறாங்க சார். அதை தான் சார் சொல்லியிருக்கேன் படத்தில். தேனி சார், தேனி பக்கத்தில் ஒரு வில்லேஜ். அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு முன்னாடி முதல் முறையாக இன்று மாலை தன் மனைவியுடன் வந்திருக்கும் கதாநாயகன் குங்குமராஜ். இன்னைக்கு காலையில் தான் பழனியில் கல்யாணம் ஆச்சு. ஸோ டைரக்டாக அங்கேருந்து பத்திரிகையாளர் காட்சியை மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக நேரடியாக தன் அஃபிஷியல் வைஃபோட வந்திருக்கும் குங்குமராஜ் அவர்களை வாழ்த்துக்கிறோம். முதலாவதாக பாடல் ஆசிரியர் இங்கே நின்று பேசுகிறேன். எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகையாளர்கள் காட்சி அப்படிங்கும்போது நம்ம காட்சிங்கிறது மாதிரி நம்மளாம் பத்திரிகையாளர் இல்லை, அதனால் பார்த்துருப்பீங்க. இத்தனை பேரும் வந்து இங்கே ஆதரவு தெரிவித்ததற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஜனனி இசையமைப்பாளர், அது சென்ட்ரல் பிளேஸ்க்கு வந்துருங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஐ ஹோப் நீங்கள் எல்லாருமே பாடல்கள், சாங்ஸ், ரீரெக்கார்டிங், பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த படத்துக்கு கேட்டு ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட விஷஸ் அண்ட் சப்போர்ட்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தில் ஆக்சுவலி 3 பாடல்கள் இருந்தது. அடிஷ்னலாக 2 சாங்ஸ் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும்போது அமைஞ்ச சிச்சுவேஷ்னல் சாங்ஸ். இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மல்டி ஜானர் ஆஃப் மியூசிக் கேட்டுருந்துருப்பீங்க. ஒன்று வந்து இந்தியன் பேஸ்ட் மெலடி, ஒன்று வந்து ஃபோக், இந்தியன் கிளாசிக்கல் பேஸ்ட் மெலடி, இன்னொன்று ஃபோக் பேஸ்ட் மெலடி, இன்னொன்று ஒரு செம குத்து சாங் கேட்டிருப்பீங்க டுவர்ட்ஸ் தி வெரி எண்ட். ஒரு சாங் வந்து தத்துவ பேத்தா சாங், தேனிசை தென்றல் தேவா சார் அவங்க பாடியிருந்திருப்பாங்க. இந்த படத்துக்கு மகுடமாக அமைஞ்சிருக்கிற சாங் ஏலே செவத்தவனே அப்படின்னு அந்த ஒப்பாரி சாங்.
இந்த சாங் வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் அண்ட் ஒரு எக்ஸ்ப்ளரேட்டிவ் சாங்காக வந்து எனக்கு அமைஞ்சது இந்த படத்தில். ஏன்னா நம்ம ஊர் ஒரு ஒப்பாரி பாடலை எப்படி வந்து ஒரு வெஸ்டர்ன் கிளாசிக்கல் சிம்ஃபனியோட இணைச்சு மக்களை உங்கள் அனைவருக்கும் வந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து இந்த பாடல் மூலமாக கன்வே ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த சாங் இந்த படத்துக்கு வந்து ரீரெக்கார்டிங் ஸ்ட்ரிங் சிம்ஃபனி ஆர்கெஸ்ட்ரா வந்து நான் பல்கேரியாவில் இருக்கிற பல்கேரியன் நேஷ்னல் ரேடியோ சிம்ஃபனி ஆர்கெஸ்ட்ராவில் சேர்ந்து கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணேன். அது போக என்னோட டீம் செஷன் மியூசிஷியன்ஸ், என்னோட சின்ன வயசுலேருந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கிற எல்லா மியூசிஷியன்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ப்ரொடியூசர் அவர்களுக்கும் டைரக்டர் சார் அவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஃபார் த ஹோல் டீம். நன்றி. அடுத்ததாக நாயகன் பர்வேஸ் ஒரு பாட்டு பாடணும். என்ன? Yeah, first of all, thanks to all of you for coming. So, how was the movie, first of all? So, actually, so all credit goes to our Mr. Director. Eventually, like to all our teams for their great effort. And like we have put all our efforts to make this movie, and like we just made sure to give the good output. I don't think Tamil words will come right now because I'm already shivering. Even English words are not coming. So yeah, actually looking forward. I hope all of the Tamil people will like this movie and looking forward. So and the message we have shown in this movie. So I hope like the people over here, like who has the criticism in their mind or something like that, because there are a lot of people like in our country. Not only in the country, in the world, like, so they should realize we all are human, so we should show the humanity to the like to the strangers who are coming to our state or India. So yeah, thank you very much. சாங் தமிழ் பாட்டு. So we have the singer over here, sir. Would you please like that MGR? ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம் சுகம். ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம் சுகம். ஆசை தரும் பார்வையில் எல்லாம் ஆயிரம் ஏங்கும் வரும் வரும் வரும். ஆசை தரும் பார்வையில் எல்லாம் ஆயிரம் ஏனும் வரும் வரும் வரும். ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம் சுகம். ஆசை தரும் பார்வையில் எல்லாம் ஆயிரம் ஏங்கும் வரும் வரும் வரும். தேங்க்யூ. தேங்க்யூ. அடுத்ததாக சிங் சவுண்ட் ராஜேஷ் அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். என்ன சொல்கிறதுன்னு தெரியல. படத்தில் சிங் சவுண்ட் பண்ணியிருக்கோம். சிங் சவுண்ட் அதிகமாக இங்கே தமிழ் படங்களில் ரொம்ப கம்மியாக தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம். உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள் தான் வந்து அதை வந்து ப்ரொமோட் பண்ணி நீங்கள் சொல்லணும். ஏன்னா சிங் சவுண்ட்னா பாதி பேர் தெரியாது என்னென்னு. இது டப்பிங்கே கிடையாது. ஃபுல் படம் வந்து அவங்க என்ன வந்து நடிக்கும்போது பேசுகிறாங்களோ அதுதான். படத்தோட சவுண்டு டிசைனோட ட்ரீட்மெண்ட்டே வந்து ஃபுல்லாக லைவாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க. இது தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக நாயகன் குங்குமராஜ். எல்லோருக்கும் வணக்கம். இந்த இடம் வந்து எனக்கு ரொம்ப பரிச்சயமான இடம். நிக்கிலனாவும் ரொம்ப பரிச்சயமான ஒரு நபர். நானும் உங்களை போல தான் சினிமா கனவுல வந்து இங்கே நிறையா படம் பார்த்துருக்கேன். இங்கே வந்து உங்களோட ஒன்றா இருந்து நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த படம் எனக்கு முதல் படம். இந்த படத்துடைய வாய்ப்பு கொடுத்த திரு பாஸ்கர் சத்தி சாருக்கும், அதுக்கப்புறம் தேனீஸ்வர் சாருக்கும், திரு வேடிகப்பன் சாருக்கும் நான் ரொம்ப அன்பு கடன் பட்டிருக்கேன். இந்த படம் வந்து ரொம்ப ஒரு அழகான படம். கதையிலிருந்து எழுத்தா மாதிரி திரைக்கதைக்கு வந்து காட்சியாக ஒரு நல்ல மெசேஜோடு இது இருக்கும் அப்படிங்கிறதுல ஒரு நம்பிக்கையாக நான் ஒர்க் பண்ண அந்த படம். அதே போல் இப்போ நடக்கிற சூழலில் இந்த மாதிரியான படங்கள் வந்து ரொம்ப குறைவாகவே வருது. இந்த மாதிரியான படங்களை நம்ம மாதிரியான ஆட்கள் ஆதரித்து நீங்கள்லாம் கொண்டு போய் சேர்த்துனா இந்த படம் வந்து இந்த மாதிரியான படங்கள் நிறையா நம்ம தமிழ் சினிமாவுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன்.
அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண என் கூட ஒர்க் பண்ண எல்லா சக நடிகர்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் ஒர்க் பண்ண டைரக்டர் டீமுக்கும், கேமராமேன் டீமுக்கும், மற்றபடி எனக்கு அந்த பட செட்டில் வந்து எனக்கு நல்ல கம்ஃபர்ட் ஜோனாக வச்சுக்க இருந்த அத்தனை பேருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்படுறேன். அப்புறம் இந்த படத்தில் வந்து அவர் சொன்ன மாதிரி நிறையா டெக்னிக்கல் நிறைய விஷயங்கள் அதை இன்புட் பண்ணியிருக்கோம். சிங்க் சவுண்ட் வந்து இந்த மாதிரியான படங்களுக்கு நம்ம பண்ணி அது வெளிப்படும் போது அந்த விஷயம் ரொம்ப கனெக்ட் ஆச்சுன்னா இன்னும் நிறைய நம்ம தமிழ் சினிமா எடுக்கலாம் அப்படிங்கிற எனக்கு கூட ஒரு தாட் இருக்குது அதில், அந்த மாதிரியான விஷயங்களை. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களும் நம்ம தமிழ் சினிமாவில் நிறையா வரணும் அப்படிங்கிறத நானும் நம்புகிறேன். நீங்கள் அதை பற்றி சரியான விஷயங்களை அதை கொண்டு போய் சேர்த்திட்டு அது கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களை எல்லாருக்கும் நான் ரொம்ப நன்றியும் திரும்ப நன்றி நான் சொல்ல கடமைப்படுறேன். தேங்க்யூ ஸோ மச். ஒய்ஃப் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. காயத்ரி, இவங்க என்னோட மனைவி காயத்ரி. இன்னைக்கு காலையில் தான் 6 to 7 அந்த டயத்துலலாம் மேரேஜ் பண்ணேன். வாழ்க்கையில் எல்லாமே வந்து ஒரே நேரத்தில் எனக்கு எல்லாமே வந்து அமைஞ்சது வந்து ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். இந்த முதல் படத்தை வந்து எனக்கு ஒரு சரியான தளமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அந்த படத்தை சரியான முறையில் கொண்டு போய் சேர்த்ததில் உங்களுக்கு பெரிய ஒரு பங்கு இருக்குன்னு நான் ஆசைப்பட்றேன். நான் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். ஏன்னா இந்த சினிமாவுக்காக நான் பல வருஷம் கனவு மாதிரி தவ மாதிரி இருந்து ஒவ்வொரு விஷயமா பார்த்து வளர்ந்து கற்றுக்கிட்டு இதில் நான் இறங்கியிருக்கேன். நிக்கலண்ணாவோட வந்து நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆல் இண்டியா ரேடியோவில் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்கேன். சில பேருக்கு பார்த்துட்டு நான் தெரிஞ்சிருக்கோம். ஸோ அண்ணா வந்து என்ன நல்லா ஓட்டுவார். ஸோ தேங்க்யூ ஸோ மச். காயத்ரி, நீ அதை பேசுகிறியா? இவங்க ஒரு எழுத்தாளர், டாக்குமெண்ட்ரி ஃபோட்டோகிராஃபர், நிறையா எழுதிட்டு இருக்காங்க. இன்னும் கூடிய சீக்கிரத்தில் வந்து நிறைய புத்தகங்கள் வெளியிடுவாங்க. ஒரு ட்ராவலர் கூட, தனி ஒரு பெண்ணாக இந்தியா முழுக்க நிறைய ட்ராவல் பண்ணுறாங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. அடுத்ததாக தயாரிப்பாளர் வீடியோ. அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் சொன்ன மாதிரி தான் இது வந்து ஏதோ ஒரு ஆர்வத்தில் படம் சினிமா பார்த்தின ஒரு மயக்கத்தில் வந்து டைரக்ட் பண்ணலை யாரும், தயாரிக்கலை யாரும் நடிக்கலை. எல்லாமே வந்து ஒரு சினிமாவை வந்து ஒரு கனவாக ஒரு கலை ஆர்வத்தோடு வந்து இதுக்குள்ளே இருந்து அதுக்கான சந்தர்ப்பத்தை வந்து உருவாக்கிட்டு இந்த கதைக்குள்ளே இறங்கியிருக்கும். ஆனால் அதுக்காக வந்து எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லாமல் எங்களுடைய சக்திக்கு மீறி இந்த படத்தில் வந்து டெக்னிக்கலாகவும் சரி, இல்லை ஒரு காட்சிகள் எல்லாமே வந்து ரொம்ப கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பிரம்மாண்டமாகவே பண்ணியிருக்கோம் நாங்கள் நம்புகிறோம். இது போன்ற படங்கள் வந்து நம்ம ஹீரோ சொன்ன மாதிரி இது போன்ற படங்கள் தமிழுக்கு நிறைய வரணும். இந்த லெவல் இந்த தரத்தில் சில படங்கள் வந்துகிட்டே இருக்கணும், ஒரே மாதிரி வரக்கூடாது. அதுக்கு நம்ம பொதுவாக சொல்லுவோம்ல, மலையாள படங்களை பார்த்து நம்ம சொல்கிறோம் இது மாதிரி படங்கள் தமிழில் வரலன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இந்த படங்களை நீங்கள் ஆதரவு தெரிவிக்கிறது மூலமாக இது போன்ற இன்னும் பல படங்கள் வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து நீங்கள் உருவாக்கணும். எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குது, நீங்களும் உருவாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். நன்றி. நன்றி. டைரக்டர்.